அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிறதுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அரசிடம் நிதி நெருக்கடியா இருக்கு. அரசிடம் பணம் இல்ல. அதனால போஸ்டிங்ஸ் டிலே ஆகும். ரொம்ப தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 போஸ்டிங் எப்போ போட சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பேப்பர் 1 கீ அண்ட் ரிசல்ட் எப்போ விட்டு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டெட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வர வாய்ப்பு இருக்கு. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளாக கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரே பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்களும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசிடம் நிதி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய யூகங்கள் தானே அதுதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா முதல்வருடைய வெளிநாட்டு பயணங்கள் முடித்து இப்போ தான் சமீபத்தில் வந்திருக்காரு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் நகர்ந்து போகும். ஸோ நிச்சயமாக போஸ்டிங்ஸ் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேப்பர் 2 பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிசல்ட் விட்டு ஃபைனல் ரிசல்ட் விட்டுட்டாங்க. டிஆர்பி தன்னுடைய வேலையை தெளிவாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரிசல்ட் விட்டாங்க, ரிசல்ட் விட்டு சிவி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே விட்டாச்சு. விட்டுட்டு இது எல்லாமே டிஆர்பி பார்த்தீங்கன்னா அந்தந்த துறைக்கிட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை, தொடக்கக்கல்வித்துறை, அதே மாதிரி சமூக நலத்துறை, இது எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்து எந்நேரத்தில் வேணாலும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் அவர் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குயிக்காக பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் போடணும். சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா அரசு நிதி நெடி காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதை கருத்தில் கொண்டு அரசும் என்ன பண்ணணும், சீக்கிரம் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாருமே நமக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஓகேங்களா? பேப்பர் 1 பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கீக்காக வெயிட்டிங். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, இன்னும் கீ வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கீ விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடுவாங்க. ஓகேங்களா? ரிசல்ட் விட்டு அந்த சிவி ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த கீயும் எந்நேரத்தில் வேணாலும் வெளியே வரலாம். பேப்பர் 2ல் நடந்த ஒரு சில அந்த இன்சிடென்ட்டால் தான் இந்த கீ லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரத்தில் வரும். வந்துட்டு ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்துடும். விரைவாக நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த டெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது ஆல்ரெடி நமது கவர்மெண்ட்டே 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 19,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டெட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நடத்திட்டு அடுத்த ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மறுபடியும் வச்சு போஸ்டிங் போட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்தவரையும் 2768 வேகன்சிஸ் உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு 700-800 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகி போட வாய்ப்பு இருக்குது. மீதமுள்ள பணியிடங்கள் இப்போ 13,000 வேகன்ட்டுக்கு மேலே இருக்குது. மீதமுள்ள பணியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2026 மறுபடியும் எக்ஸாம் வச்சு போட தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெண்டரே விட்டாங்க. அதாவது டிஆர்பி சைடு பார்த்தீங்கன்னா நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவல் தான். அடுத்த டெட் எக்ஸாமினேஷனுக்கு நடத்த பார்த்தீங்கன்னா டெண்டரே அவங்க விட்டாச்சு. டெண்டர் விட்டுட்டாங்கன்னா அடுத்த ப்ராசஸ் எல்லாமே கொஷின் பேப்பர் ஆகட்டும், இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருந்துச்சு இந்த 2022-23. இப்போ ஆஃப்லைனில் தான் ஒரே கட்டமாக நடத்த போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கான எல்லா பணிகளும் டிஆர்பி முடுக்கி விட்டுருக்கு. ஸோ அதுக்கான அறிவிப்பும், அதாவது டெட்டுக்கான அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா எந்நேரத்தில் வேணாலும் நிச்சயமாக வெளிவரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல்கள், அதாவது அரசுக்கிட்ட நிதி இல்லை, அதனால் போஸ்டிங்ஸ் போட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தவறான தகவல்கள் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் பரப்பப்படுகின்ற தகவல்கள் தானே தவிர நமது அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து போஸ்டிங் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக போவாங்க. எப்பயுமே நியமனங்கள்ன்றது ஒரு சில டைமில் குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நியமனங்களுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா பீரியட் லேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நியமனங்களை நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி செலக்ட் ஆன லிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க. இனி வரக்கூடிய அந்த பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக
போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து யாருக்கும் வந்து இருக்க வாய்ப்பே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விரைவில் வந்து எல்லாமே எதிர்பார்க்கலாம். அதாவது வந்து பேப்பர் 2க்கான போஸ்டிங், பேப்பர் 1க்கான கீ ஆன்சர் அண்டு ஃபைனல் ரிசல்ட் விட்டு அதுக்கான போஸ்டிங், அதே மாதிரி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டெட் எக்ஸாமினேஷன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா, இந்த ஆந்திர பிரதேசம் மாதிரி வந்து டெட் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா 75 குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து எல்லார் சைட்லேருந்து வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுவும் அந்த அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு வந்து போயிருக்கு. அது என்ன வேணாலும் நடக்கலாம், குறையலாம், குறையாமல் கூட வந்து போகலாம். 2014 82 மார்க்ஸாக குறைச்சாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த மார்க் வந்து அப்படியே தான் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது குறையலாம், குறையாமையும் வந்து போகலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து எல்லாமே முடிஞ்சு விரைவில் ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல விடியல் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணிப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எக்ஸாமில் சரியாக பண்ணாதவங்க வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோக்கி வந்து நீங்கள் வந்து போக ஆரம்பிங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்து போஸ்டிங் போட்டாங்கன்னா மறுபடியும் வந்து எப்போ வருதுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து ஆகலாம். அதனால் வந்து இப்போதே இந்த காலத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.